ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விதவை தாய் தோட்ட வேலை பார்த்துக்கிட்டு தன் 7 வயசு மகனோட ஒரு குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களின் மனநிலையில் மிகப்பெரிய பணக்காரர்களாக திருப்தியுடன் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் மிகப்பெரிய மழை அந்த கிராமத்தில் கொட்ட துவங்கியது. மழை நீர் அந்த குடிசையினுள் நுழைந்தது. கூரையின் ஓட்டையிலிருந்து மழை குடிசைக்குள்ளேயும் கொட்டியது. அந்த தாயும் சிறுவனும் அந்த குடிசையின் கதவை பெயர்த்து அதை குடிசைக்குள் மற்றொரு சுவற்றில் அரிதாண்டலாக ஷெல்டர் மாதிரி பதித்து அதன் அடியில் அமர்ந்து கொண்டு மழையின் சீற்றத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கதவுக்கு அடியில் தாயின் மடியில் அமர்ந்து கொண்டிருந்த அந்த சிறுவன் கண்களில் நீர் ததும்ப தாயிடம் கூறினான், அம்மா, தேங்க்ஸ் டு காட், நமக்கு ஒரு கதவு இருக்கு. கதவுகள் இல்லாத குடிசைகளில் வாழும் என்னை போன்ற சிறுவர்கள், உன்னை போன்ற தாய்மார்களின் நிலைமை எவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்று கேட்டான். அந்த தாய் கண்களில் நீர் கொட்ட தன் மகனை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து குடிசைக்கு மேல் அண்ணாந்து பார்த்து, இறைவா, நீ எனக்கு இந்திரலோகத்தையே கொடுத்திருந்தாலும் இன்று இந்த குடிசையில் என் மகனின் வார்த்தைகள் கொடுத்த சந்தோஷம் எனக்கு இந்திரலோகம் கூட கொடுத்திருக்காது என்று ஆனந்த கண்ணீருடன் கூவினாள். டேக்அவே, இன்பம் துன்பம் என்பது ஒருவரின் மனநிலையில் தான் உள்ளது. அன்கம்ஃபர்டபிளி கம்ஃபர்டபிள் பீப்புள் கேட்டகரியில் வருகிறார்கள் இந்த தாயும் இந்த சிறுவனும். அந்த தாயும் மகனும் வெளியே எவ்வளவு வசதிகள் இல்லாமல் இருந்தாலும் மனதின் உள்ளே மிக வசதியாக கண்டென்மென்ட்டுடன் நிறைவாக வாழ்கிறார்கள். இந்த இக்கட்டான கடினமான சூழ்நிலையிலும் எந்த முனகலும் இறைவனை பற்றிய அல்லது உலகை பற்றியோ குறைகளை கூறாமல் அந்த மோசமான நிலையில் கூட அவர்களையே கூட நொந்து கொள்ளாமல் இருப்பதை வைத்துக்கொண்டு நன்றி உணர்வுடன் இருப்பது என்பது மிக பெரிய நல்ல உள் உணர்வுகள் இருப்பவர்களால் தான் முடியும். ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த இக்கட்டான துன்ப சூழ்நிலையில் கூட கதவுகள் இல்லாத குடிசை மக்கள் எப்படி கஷ்டப்படுவார்கள் என்று அந்த சிறுவனின் கருணை குணம், அன்பு, மற்றவர்களின் கஷ்டத்தை தன் கஷ்டமாக இதயத்திலிருந்து உணர்ந்து அழுதது. எம்பத்தி என்பார்கள். ஆகா, இதுதான் மனித நேயத்தின் உச்சம். Do not count on your curses, always count on your blessings. அதுதான் மன நிறைவை கொடுக்கும். நம் பிரச்சனைகளையே நினைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு நெகட்டிவ் எனர்ஜியை பெருக்கிக் கொண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை வாழத் தெரியாதவர்கள். நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றவர்களின் நலனுக்காக குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள் பிரார்த்தனையை நம் ஆழ் இதயத்திலிருந்து சொல்ல வேண்டும். இன்னர் கம்ஃபர்ட்ஸ் என்பது சுயநலம் இல்லாதவர்களின் சொத்து. இறைவா நன்றி.